ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷனுக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஹிஸ்டோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஹிஸ்டோன் அப்படின்றது ஒரு நியூக்ளியோசோம். ஸோ இந்த ஹிஸ்டோன்குள்ள இருக்கக்கூடிய சப் யூனிட்ஸ் தான் ஹிஸ்டோன் 3ல 2, ஹிஸ்டோன் 4ல 2, ஹிஸ்டோன் 2ஏல 2, ஹிஸ்டோன் 2பில 2 இப்படி சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் ஹிஸ்டோன் ஆக்டோமர். ஸோ இந்த ஆக்டோமர்ல நம்மளுக்கு சைட்ல வால் போல இருக்கிறத பார்க்குறோம், அது ஹிஸ்டோன் டெய்ல்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு சப் யூனிட்ல இருக்கக்கூடிய டெய்ல்ஸ்ல இருக்கிறது என்னன்னா டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் மூலியமா தான் இந்த ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் நடக்குது. ஓகே, இந்த நியூக்ளியோசோம் தான் இந்த 2 மீட்டர் லாங்கா இருக்கக்கூடிய டிஎன்ஏவை டைட்டா ரேப் பண்ணி கண்ணுக்கு தெரியாத செல்குள்ள டிஎன்ஏவை டேமேஜ் ஆகாமையும் டைட்டா ரேப் பண்ணி வச்சிருக்கு. ஹிஸ்டோன் ஆக்டோமரை தவிர இங்க ஹிஸ்டோன் 1 யூனிட் புரோட்டீன் இருக்கு. ஸோ இது இந்த டிஎன்ஏவையும் இந்த ஹிஸ்டோன் நியூக்ளியோசோமையும் டைட்டா ரேப் பண்ணி கரெக்டான பொசிஷன்ல வைக்கவும் உதவியா இருக்கு. இப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். டிஎன்ஏ எக்ஸ்போஸ் ஆனாதான் அங்க இருக்க ப்ரொமோட்டர் ரீஜியன்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆக முடியும். ஸோ அப்போ காம்போவா இருக்கக்கூடிய டேக்ஸ் என்ன அப்படின்னா ஹிஸ்டோன் 4ல வரக்கூடிய அசடைலேஷன், ஹிஸ்டோன் 3ல வரக்கூடிய இன்னொரு அசடைல் குரூப், அதுக்கப்புறம் ஹிஸ்டோன் 3ல இருக்கக்கூடிய லைசின் 4லையும் அட்டாச் ஆகக்கூடிய மீத்தேலும், அதுக்கப்புறம் யூபிக்யூட்டின் ஹிஸ்டோன் 2பில அட்டாச் ஆகும். ஸோ இப்படி ஒரு காம்போவா சேரும்போது தான் இங்க டார்கெட் ஜீன் எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த கண்டிஷனை ஹைப்போ மீத்தைலேட்டட் ப்ரொமோட்டர் ரீஜன் அப்படின்றோம். ஸோ இப்படிதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கண்டிஷன்ல நம்மளுக்கு குரோமாட்டின் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ரிலாக்ஸ்டு குரோமாட்டினா இருக்கும். இதை யூ குரோமாட்டின் அப்படின்னும் சொல்லுவோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெப்ரஷன் எப்படி நடக்குதுன்னா இதே ஆக்டோமர்ல ஹிஸ்டோன் 3ல வரக்கூடிய மீத்தேல் குரூப் எங்கன்னா லைசின் 9ல, அதே போல ஹிஸ்டோன் 3 யூனிட்ல இன்னொரு யூனிட்ல லைசின் 27th பொசிஷன்ல வரக்கூடிய 3 மீத்தேல் குரூப் அட்டாச்மெண்ட், அப்புறமா உபிக்யூட்டிலேஷன் ஹிஸ்டோன் 2ஏல. இந்த காம்போ இருந்தாதான் நம்மளுக்கு டார்கெட் ஜீன் ரெப்ரஸ் ஆகும், அதாவது டைட்டா ரேப் ஆக முடியும். இதை ஹைப்பர் மீத்தைலேட்டட் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்றோம். டார்கெட் ஜீன் எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கும்போது குரோமாட்டின் எப்படி இருக்கும்? பேக்டா இருக்கும். ஸோ இதனால இது டிரான்ஸ்கிரிப்ஷனல் இன்ஆக்டிவேஷன் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம்.